தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்து பதிவு செய்த நபரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு. தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏரல் பகுதியில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் வாகனத்தின் முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த தொண்டர்களை நிறுத்தி ஏன் தலைக்கவசம் அணியவில்லை என கேள்வி எழுப்பியதோடு தலைக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுரை வழங்கி அவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்லுமாறு கூறி இணைந்து தனது குழுவாகவும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த புகைப்படத்தை கனிமொழி கருணாநிதியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட இளைஞர்கள் சில சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளனர். இந்த புகைப்படத்திற்கு ஒருவர் எக்ஸ் வலைதள கணக்கில் அவதூறு கருத்து பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த கருத்தை நீக்கும்படி மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகி அதே பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் அவதூறு பதிவிற்கு அவதூறாக கருத்து பதிவு செய்துள்ளார். எனவே சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்து பதிவு செய்யும் நபரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கீழ் கைது செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் தலைமையில் மாவட்ட பொறுப்புக்குழு ஜோஃபர் அலி, மோத்தி முசம்மில், மாநகர தலைவர் அப்துல் சமத், மாநகர செயலாளர் அப்பாஸ் சுலைமான், வர்த்தகணி மாநகர செயலாளர் பஹுதுருதீன் அலி, மாநகர துணை செயலாளர் அப்சல், சமன் குடிமக்கள் இயக்க மாவட்ட தலைவர் ஜான் பி ராயர் மற்றும் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜானிடம் மனு அளித்தனர். இவ்வாறு சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பும் நபர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கீழ் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கட்சியினுடைய நகர துணை செயலாளர் சில தினங்களுக்கு முன்பாக கனிமொழி மேடம் அவர்கள் போகும்போது சில நபர்கள் பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அவங்க கேட்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அதுக்காக தான் வந்துருக்காங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு நீங்கள் போங்க, ஹெல்மெட்லாம் போடாமல் இருக்கீங்க, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க ஐடியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்படி எம்பி கனிமொழி அவர்களோடு ஃபோட்டோ எடுத்தவர்களெல்லாம் நீங்கள் இந்த அவசரமாக சொல்கிறது கூட கூசுது, அந்த மாதிரி அசிங்கமாக பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவை இவர் எங்களுடைய நகர துணை செயலாளர் பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுங்க, நல்லா இல்லை, நாகரிகமாக இல்லை, டெலிட் பண்ணிங்க, இல்லாட்டா நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக கீழ்த்தரமாக எவ்வளவு பேச முடியும். இவர் சார்ந்த மதத்தையும் ரொம்ப மோசமாக, இவர் வீட்டு பெண்களை ரொம்ப மோசமாக, அதேபோல் கனிமொழி மேடத்தை, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, இப்படி பெருந்தலைவர்கள்லாம் ரொம்ப கேட்கவே கூசுற அளவுக்கான அந்த கேவலமான அறிவுறுக்கத்தக்க வார்த்தைகள் அவங்க பதிவு போட்டிருக்காங்க. ஆகவே அவர்கள் மீது கடுமையான தண்டனை, இது மாதிரி சமூக விரோதிகள் தொடர்ந்து வலைதளங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிறதுனால இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், குண்டாசு போடணும். இவர்கள் மாதிரி இப்படி வளர்த்து விடக்கூடாது. நிறைய பொய்கள் அவதூறுகள் சொல்லி நிறைய பண்றாங்க. சமூக நல்லிணத்துக்கு இது ஆபத்து. ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.